ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காரமடையில் தான் இருக்கோம். காரமடையிலேருந்து தோளம்பாளையம், வெள்ளியங்காடு, பில்லூர் டேம் போகிற சாலைக்கு போகணும் அப்படின்னா இந்த ரயில்வே கிராசிங்கை தாண்டி தான் போகணும். அது மட்டும் இல்லாமல் சாலை குறுகலாக இருக்கனால போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதற்கு மாற்றாக தான் காரமடை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலேருந்து தோளம்பாளையம் சாலை வரைக்கும் மேம்பாலம் கட்டியிருக்காங்க. அந்த மேம்பாலத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ காரமடை ஜங்ஷனை தாண்டி மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு போகிற மாதிரி போயிட்டுருக்கோம். இந்த மேம்பாலம் பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு 7 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கிற காரமடை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலேருந்து ஆரம்பிக்குது. நெடுஞ்சாலை துறையினரால் இந்த மேம்பாலம் 28 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படுது. அது மட்டும் இல்லாமல் பைபாஸ் சாலைகளும் அமைக்கப்பட்டு வருது. நம்ம இதில் லெஃப்ட் திரும்பினோம் அப்படின்னா அந்த மேம்பாலம் ஆரம்பிச்சிருச்சு. நான் மேம்பாலம் ஆரம்பிக்கிறோட மேப் லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த பாலத்தில் எல்லா வேலையும் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். நம்ம வரப்பே பார்த்தீங்கன்னா ஒரு சில வாகனங்கள் மேலே ஏறுறாங்க, கீழே வராங்க. அந்த பக்கம் இருந்து 2023 இந்த மேம்பாலத்துக்கான பணிகள் ஆரம்பித்தாங்க. ரயில்வே தண்டவாளங்களுக்கு இடையில பாலம் அமைப்பதில் தாமதம் ஏற்பட்டனால இந்த பாலம் 2025 ஓப்பன் பண்ண போகிறாங்க. இந்த பாலத்தில் பார்த்தீங்கன்னா ஏறுற இடத்துலையும் இறங்குற இடத்துலையும் ரவுண்டானா அமைக்கிற பணியை ஆரம்பிக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாலத்தை 700 மீட்ரு நீளத்திலும் 11 மீட்டர் அகலத்திலும் கட்டியிருக்கதா சொல்கிறாங்க. 939 மீட்ரு பைபாஸால் அமைச்சு இருக்கதா சொல்கிறாங்க. 21 தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. பாலத்தின் இருபுறமும் சர்வீஸ் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ரயில்வே ஜங்ஷன்கிட்ட வந்துட்டோம். இதை தாண்டி வழி இல்லை. மேலே பார்த்தீங்கன்னா இரும்பு கார்டர்கள் வச்சுருக்காங்க தண்டவாளங்களுக்கு இடையில். நம்ம அதை பார்த்துட்ருக்கோம். அந்த பக்கம் வரணும் அப்படின்னா வெள்ளியங்காடு தோளம்பாளையம் ரோட்டில் வந்து தான் வரணும். நம்ம அந்த பக்கம் போயும் பார்க்கலாம். இந்த மேம்பாலம் திறந்தாங்க அப்படின்னா காரமடை பகுதியில் போக்குவரத்து நெரிசல் கணிசமாக குறையும். காரமடை ஜங்ஷன்லேருந்து நம்ம வீடியோ ஆரம்பத்திலேயே பார்த்துருப்போம், ரயில்வே கேட் வந்திருக்கோம். இந்த ரயில்வே கேட்டு பார்த்திங்கன்னா 10க்கும் மேலே டைமு மூடப்பட்டதாக சொல்கிறாங்க. இப்போ அந்த பிரச்சனைலாம் இல்லை. இந்த பாலத்தில் ஏறி அந்த ரோட்டுக்கு போய்க்கலாம். இந்த பாலத்தில் பார்த்திங்கன்னா ரவுண்டானா அமைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த பணிகள் இன்னும் ஆரம்பிக்கலையாட்டிருக்கு. இந்த ரவுண்டானா பணிகள் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பாலம் ஏறுற இடத்துலையும் இறங்குற இடத்துலையும் ரவுண்டானா கட்டுறதா சொல்லியிருக்காங்க. தீபாவளிக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போவே ஓப்பன் பண்ணலாம், எல்லா வேலைகளும் முடிஞ்சு. கீழே சர்வீஸ் சாலை போட்டிருக்காங்க, மேலே மேம்பால பணிகள் முடிஞ்சு. நம்ம அந்த பக்கம் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தோளம்பாலம் வழியாக வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம திரும்பவும் மேட்டுப்பாளையம் சாலைக்கு வந்தாச்சு. நான் மேப் லிங்க்கை கொடுத்துறேன். ஃபுல் வீடியோவில் மேப் லிங்க் ஒர்க் ஆகும், ஷார்ட்ஸில் மேப் லிங்க் ஒர்க் ஆகாது. நம்ம அந்த பக்கம் போயிட்டு வரலாம். நம்ம இப்போ அந்த ரோட்டுக்கு வந்தாச்சு. வெள்ளியங்காடு தோளம்பாளையத்துலேருந்து காரமடை போகிற வழி குந்தா 44 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கேருந்து பாலம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாம். கீழே ஹைவேஸில் எப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கோயம்புத்தூர்லேருந்து கீழ்குந்தாக்கு ஒரு மினி பஸ் இருக்குது. அந்த மினி பஸ் பார்த்திங்கன்னா காரமடையிலேருந்து மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு போகாது. காரமடையிலேருந்து இந்த வழியாக வந்து தான் வெள்ளியங்காடு மஞ்சூர் வழியாக கீழ்குந்தா போகும். அதுவும் ஹில்ஸ் ரூட்டு தான். அவங்க பைக்கில் போனது. பைக்கில் போகிறப்ப பார்த்திங்கன்னா செக் போஸ்ட்டில் இருக்கும். செக் போஸ்ட்டில் என்ட்ரி போட்டு தான் போகும். அதே மாதிரி இடையில நிற்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வனவிலங்குகள்லாம் வரும், இடையில நிற்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ்க்குலாம் அந்த பக்கம் அலௌடு கிடையாது. கவர்மெண்ட் பஸ் மட்டும் தான் போயிட்டு வந்துட்டுருக்கு. நம்ம லெஃப்ட்டு திரும்பினோம் அப்படின்னா அந்த பாலம் ஆரம்பிக்குது. சாலை போட்டிருக்காங்க. அகலமான சாலையாக தான் இருக்குது. நம்ம அந்த காரமடை ஜங்ஷன்லேருந்து ரயில்வே கிராசிங் வழியாக வரப்போ பார்த்திங்கன்னா சாலை மிக குறுகலாக இருந்துச்சு. இது கொஞ்சம் பெரிய சாலையாக தான் இருக்குது. இந்த மேம்பாலம் விரைவில் திறந்தாங்க அப்படின்னா போக்குவரத்து நெரிசல்லாம் கண்டிப்பாக குறையும். ஜங்ஷன் போகவே தேவையில்லை. காரமடை ஜங்ஷன் மேட்டுப்பாளையம் போகிறவங்க இந்த பாலத்து மேலே ஏறி போய்க்கலாம். இங்கேருந்து மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு 7 கிலோமீட்ரு. பாலத்தோட 2 பக்கமும் சர்வீஸ் ரோடு போட்டிருக்காங்க. நம்ம லெஃப்ட் சைடு சர்வீஸ் ரோடு போகலாம். பாலம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மேலே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பாலத்து மேலே ரோடெலாம் போட்டாங்க. சிங்கிள் லேனாக தான் இருக்குது பாருங்கள். இன்னும் மின் விளக்குகள்லாம் அமைக்கலையாட்டிருக்கு. சர்வீஸ் ரோட்டில் போயிட்டு இருந்தோம் அப்படின்னா இடையில ரயில்வே தண்டவாளங்கள் வரும். அதுலேருந்து
ரைட்டு திரும்பினோம் அப்படின்னா ரயில்வே கேட்டுக்கு போய்க்கலாம். நம்ம வீடியோ ஆரம்பத்தில் பார்த்தோம்ல ரயில்வே கேட்டு, அந்த பகுதிக்கு போய்க்கலாம். நம்ம நேராக போய் லெஃப்ட் திரும்புறதுக்கு இந்த சர்வீஸ் ரோட்டில் போய்க்கலாம். தண்டவாளங்களுக்கு இடையில் இரும்பு கார்டர்கள் அனுப்பிச்சிருக்காங்க. 6 இரும்பு கார்டர்கள் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த பணிகள் தான் தாமதமாயிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மேம்பாலத்தை முழுமையாக பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். இந்த மேம்பாலம் திறந்ததுக்கப்புறமா நம்ம மேலே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மேம்பாலத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.